இப்போ அடுத்து வந்து AWS Dynamodb அப்படின்னு என்னன்னு பார்ப்போம். ஸோ இந்த சர்வீஸ் வந்து எதுக்கு பார்த்தீங்கன்னா NoSQL டேட்டாபேஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சீக்வல்னா என்ன, NoSQLனா என்ன பார்ப்போம். சீக்வல்ன்றது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டான டேட்டாபேஸ். ஸோ டேபிள் கிரியேட் பண்ணும்போதே ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ்ன்றதே வந்து டேபிள்ஸ் தான். அல்டிமேட்டாக பார்த்தீங்கன்னா அது வந்து டேபிள்ஸ் தான் வந்து வச்சுருக்க போகுது. ஸோ சீக்வலில் இருக்க டேபிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணும்போதே இத்தனை நம்பர் ஆஃப் காலம்ஸ் தான் இருக்கணும், இந்த காலம்ஸ்லாம் இந்த டேட்டா டைப்னு சொல்லி நம்ம ஸ்டார்டிங்கே மென்ஷன் பண்ணுறோம். ஸோ அது வந்து சீக்வலோட ஸ்டாண்டர்டு. NoSQLல பார்த்தோன்னா மேக்ஸிமம் வந்து நம்ம 2 ஃபீல்டு வந்து ஸ்பெசிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். அது எது பார்ட்டிஷன் கீ எது பிரைமரி கீன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அது தவிர்த்து மற்ற ஃபீல்டில் வந்து டைனமிக்காக நம்ம வந்து போட்டுடலாம். இப்போது எக்ஸாம்பிள் ஜேசன் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க மோஸ்ட்லி. ஜேசன் ஃபார்மேட் எப்படி இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த ஜேசன் டாக்குமெண்ட் தான் வந்து NoSQLல வந்து அப்லோட் பண்ணுவோம். அது வந்து மேப் பண்ணிவிட்டு எது பார்ட்டிஷனுக்கு எது ஷார்ட்கீன்னு சொல்லி அதை பார்த்து சேவ் பண்ணிக்குவோம். ஸோ மேக்ஸிமம் நம்ம கொடுக்குறது வந்து ரெண்டு ஃபீல்டு மட்டும் தான் மேக்ஸிமம் வந்து நம்ம டேபிள் கிரியேட் பண்ணும்போதே மென்ஷன் பண்ணுவோம். மற்றபடி எல்லா ஃபீல்டுமே வந்து அந்த ஃபைலில் நம்ம என்ன வேணால் அமைச்சிக்கலாம். அது வந்து ஃபீல்டு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கும். ஸோ இதுதான் வந்து சீக்வலுக்கும் NoSQLக்கும் இருக்க வித்தியாசம். நிறைய வித்தியாசம் இருக்குது, பட் மெயினாக வந்து பார்க்கும்போது அப்பட்டமாக தெரிகிற டிஃப்ரென்ஸ் வந்து இதுதான். ஸோ இந்த NoSQLல பார்த்தோன்னா 2 மேஜரான டேட்டா பேசஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தோன்னா MongoDB, இன்னொன்று வந்து Dynamodb. ஸோ ஜென்ரலாகவே NoSQLல பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராபேக் இருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜாயின்ஸ் அண்ட் அக்ரிகேஷன்ஸ் வந்து பண்ண முடியாது. ஸோ ஜாயின்ஸ்னால் என்னன்னு தெரியாதுன்னு சொன்னீங்கன்னா பேசிக்காக ட்ரெடிஷ்னலாக இருக்கிற டேட்டா பேசஸில் வந்து 2 டேபிள் இருக்கும். 2 டேபிளுக்கு காமனான ஒரு கீ இருக்கும். ஸோ எல்லாத்தையும் ஒரே டேபிளில் வச்சுக்கிறது பதில் டீநார்மலைசேஷன் சொல்லுவாங்க. நார்மலைசேஷன் டீநார்மலைசேஷன் ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அந்த கான்செப்ட் படி எல்லாத்தையும் ஒரே டேபிள் வச்சுக்கிறதுக்கு பதிலாக வேறு டேபிள் வச்சு நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிப்போம். ஸோ அது மாதிரி பண்ணுறதுனால டேட்டா சைஸஸ் வந்து குறையும். அந்த ஒரு லாஜிக்னால வந்து அந்த ஜாயினிங்ன்ற கான்செப்ட்லாம் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் வந்து நம்ம வந்து NoSQLக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா வந்து ஜேசன் ஃபார்மேட்டில் வச்சிருக்கனால இது வந்து ஜாயின்ஸ் வந்து அந்தளவுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்காதுன்றனால ஜாயின்ஸ் பண்ண முடியாத மாதிரி ஒரு சுச்சுவேஷன். ஸோ அந்த மாதிரியான ட்ராபேக் ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் என்ன பண்ணுவாங்க, NoSQLல என்னென்ன டேட்டா தேவையோ அதெல்லாம் ஒரே ரோலையே ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ மல்டிபிள் டேபிளில் ஜாயினிங் தேவைப்படாத மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு தான் வந்து டேட்டா பேஸை மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது NoSQLல இருக்க ஒன் ஆஃப் த டேட்டா பேஸ் Dynamodb. ஸோ Dynamodb பற்றி இன்னும் கொஞ்சம் டீப்பாக போவோம். ஸோ Dynamodb பார்த்தோன்னா அது வந்து ஃபுல்லி மேனேஜ் அண்ட் ஹைலி அவைலபிள். ஸோ இதுதான் வந்து AWS வந்து கிளைம் பண்ணுறது. இது வந்து ஹைலி அவைலபிள், ஆல்மோஸ்ட் 99.999 சொல்கிறாங்க. அந்தளவுக்கு வந்து அவ்வளோ நேரம் வந்து அவைலபிளாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேசிவாக ஸ்கேல் பண்ண முடியும். ஸோ Dynamodb வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் கம்பெனிஸ் வந்து Dynamodb வந்து மோஸ்ட்லி அந்த கேமிங் மாரி கம்பெனிலாம் வந்து ரொம்ப மேஜராக யூஸ் பண்ணுற டேட்டா பேஸ் இது. ஸோ எதுக்கும் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் யூஸ் பண்ணாலும் சரி அது வந்து மேசிவாக ஸ்கேல் பண்ணிக்கும். ஸோ ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணாலும் சரி, பயங்கரமான மில்லியன்ஸ் ஆஃப் யூஸ் பண்ணாலும் சரி, இதோட அந்த ஃபாஸ்ட்னஸ் வந்து குறையாது. ஸோ அதுதான் அவங்க கிளைம் பண்ணுறாங்க. நானும் நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். இதோட ஃபாஸ்ட் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். அதை பற்றி குறைய சொல்ல முடியாது, ப்ரொவைடட் நம்ம வந்து கரெக்டாக டேபிள் டிசைன் பண்ணியிருக்கணும். ஸோ பார்ட்டிஷன் கீ, ஷார்ட் கீ இதெல்லாம் வந்து ப்ராப்பராக டிசைன் பண்ணியிருந்தோம்னா Dynamodb வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டான ஒரு டேட்டா பேஸ். ஆல்சோ காஸ்ட் வைஸ் பார்த்தோன்னா இது வந்து ரொம்ப ஒரு ஃபீஸிபிளான ஒரு டேட்டா பேஸ் தான். ஸோ எவ்வளோ யூஸ் பண்ணுறோமோ அதுக்கான சார்ஜ் மட்டும்தான் வந்து வாங்கிப்பாங்க. அதுவும் இல்லாமல் ஃப்ரீ டயரில் பார்த்தீங்கன்னா அது வந்து லைஃப் லாங் ஃப்ரீ சர்வீஸ்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து ரீட் தான் பண்ண போகிறீங்க அப்படின்னா, லேர்ன் தான் பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்த சர்வீஸ் வந்து நீங்கள் லைஃப் லாங் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் லிமிடேஷன்ஸ் இருக்கும். இத்தனை நம்பர் ஆஃப் ஹிட்ஸ் மேலே அதிகமாகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் மட்டும் தான் சார்ஜ் வர மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் லேர்னிங் மட்டும் தான் யூஸ் பண்ணி போகிறீங்கன்னா அவ்வளோ ரெக்வஸ்ட் வரவே போகிறது இல்லை. ஸோ இந்த சர்வீஸ் வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இப்போ Dynamodbயோட ஃபண்டமெண்டல்ஸ் பார்ப்போம். ஸோ Dynamodbன்றது வந்து பேசிக்கலாக அது வந்து எல்லா டேட்டா பேஸ் மாதிரி இதில் வந்து மேடப் ஆஃப் டேபிள்ஸ் தான். ஸோ Dynamodb ஃபுல்லாக டேபிள்ஸ் தான் இருக்க போகுது. ஸோ ஈச் டேபிள் பார்த்தீங்கன்னா ஒரு பிரைமரி கீ வந்து நம்ம அசைன் பண்ணணும். ஸோ பிரைமரி கீன்றது வந்து காம்ப்ளெக்ஸ்னு சொல்ல முடியாது. இந்த கான்செப்ட் வந்து நம்ம தெரிஞ்சுதான் ஆகணும். ஸோ பிரைமரி கீன்றது வந்து யூனிக்காக இருக்கணும். ஸோ எல்லா டேட்டா பேஸ் மாதிரியும் இதுதான், இது வந்து யூனிக்காக இருந்து தான் ஆகணும். பட் ஆனால் சப்போஸ் ஒரு சில டிசைனில் நம்மளால் வந்து பிரைமரி கீயை யூனிக்காக வச்சுக்க முடியல அப்படின்னா
கூட வந்து ஒரு ஷார்ட் கீ ஆட் பண்ணிக்கலாம். அது ரெண்டுத்தையுமே சேர்த்து பார்க்கும்போது அது வந்து அந்த அந்த கீ வந்து யூனிக்காக இருந்துச்சுன்னா அப்போ வந்து ஓகே. அப்போ வந்து டைனமோடிபி வந்து அந்த ரெக்கார்டை ஸ்டோர் பண்ணிக்க அலோவ் பண்ணும். ஸோ இதை மட்டும் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஸோ அந்த இந்த ப்ரைமரி கீ டிசைட் பண்ணும்போது அது வந்து ப்ரையராக நம்ம வந்து டிசைன் பண்ணி வச்சுக்கணும். ஸோ டேபிள் க்ரியேட் பண்ணிட்ட அப்புறம் வந்து நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ இது வந்து டேபிள் டிசைன் பண்ணும்போதே மைண்டில் வச்சுட்டு என்னென்ன ஆக்சஸ் பேட்டர்ன் நம்மளுக்கு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து டிசைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து டேட்டா ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு மைண்டில் வச்சுக்க வந்து ஆக்சஸ் பேட்டர்ன்ஸ் என்னென்ன மாதிரி வேஸில் வந்து நம்ம டேட்டாவை கொரி பண்ண போகிறோம், அதுக்கான ஆக்சஸ் பேட்டர்ன் படி நம்மளோட ப்ரைமரி கீ அண்ட் ஷார்ட் கீ வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கணும். ஸோ ஈச் டேபிள் கேன் ஹேவ் இன்ஃபைனிட் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ். ஸோ அதுதான் எவ்வளோ டேட்டா வேணால் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதுக்கு லிமிட்டே கிடையாது. மில்லியன்ஸ் ட்ரில்லியன்ஸ் எவ்வளோ வேணால் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் மட்டும் இருக்குது. ஒரு ஐட்டமோட சைஸ் மட்டும் 400 கேபிக்கு தள்ளக்கூடாது. நீங்கள் வந்து மல்டிபிள் ஐட்டம்ஸ் எவ்வளோலாம் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் ஒவ்வொரு ஐட்டமும் வந்து மேக்ஸிமம் வந்து 400 கேபி தான். ஸோ 400 கேபின்றது வந்து கம்மின்ற மாதிரி சொல்லுவோம். பட் ஆனால் ஒரு டாக்குமெண்ட் சைஸில் பார்த்தா ஒரு டேட்டா சைடில் பார்க்கும்போது 400 கேபின்றது ஜாஸ்தி தான். பட் ஸ்டில் நான் வந்து 400 கேபி ரீச் பண்ணுற அளவுக்கு டேட்டாலாம் போட்டு பார்த்துருக்கேன். ஸோ அப்போல்லாம் வந்து நாங்கள் வேறு ஒர்க் அரவுண்டுக்கு போகிற மாதிரி இருந்தது. ஸோ இது ஒரு லிமிட்டேஷன் தான். பட் ஸ்டில் டைனமோடிபி இதனால் வந்து ஒரு டீல் பிரேக்கர்லாம் கிடையாது. இப்போது டைனமோடிபியோட டெமோக்கு போயிடுவோம். ஸோ இங்கே போயிட்டு சர்ச்சிங்கில் டைனமோடிபியும் கொடுக்கலாம். இல்லை இங்கே உங்களுக்கு ரீசெண்ட்லி விசிட்டடில் கண்டிப்பாக காட்டாது, நீங்கள் சர்ச் பண்ணி தான் ஆகணும். நான் இங்கே எங்கேயே பின் பண்ணியிருக்கேன் டைனமோடிபின்னு சொல்லி சர்ச் பண்ணி பார்க்குறேன். ஸோ கிளிக் பண்ணிட்ட அப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு காய்ச்சல் வரலாம். இங்கே போயிட்டு நீங்கள் வந்து கிரியேட்டபிள் இங்கேயே கொடுக்கறதான் கொடுக்கலாம், இல்லை இங்கே போயிட்டு கிரியேட்டபிள் கொடுக்கறதான் கொடுக்கலாம். இப்போ டேபிளுக்கு வந்து நேம் வைங்க. நான் வந்து டெமோன்னு வச்சுக்கிறேன். பார்ட்டிஷன் கீ. ஸோ இதுதான் நான் சொன்ன கான்செப்ட் படி பார்ட்டிஷன் கீன்றது வந்து யூனிக்காக இருக்க மாதிரி நம்ம கிரியேட் பண்ணணும். ஷார்ட் கீன்றது வந்து ஆப்ஷனல். ஸோ இங்கே போட்டுறது ஆப்ஷனல். நம்மளால் ஷார்ட் கீ ப்ரைமரி கீயை மட்டுமே வச்சு யூனிக்காக வைக்க முடியல அப்படின்னா ஷார்ட் கீயை வச்சு நம்ம வந்து ரெண்டுமே இருக்கும்போது யூனிக்காக இருந்ததுன்னா அப்போ வந்து அதை அலோவ் பண்ணோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஷார்ட் கீன்றது வந்து பிகே, பார்ட்டிஷன் கீ வந்து நான் பிகேன்னு சொல்லி அசைன் பண்ணிக்கிறேன். இதில் வந்து பார்த்தோன்னா டிஃபால்ட் செட்டிங்ஸே இருக்கட்டும், கஸ்டமைஸ் பண்ணிட்டு நம்ம ஒன்று மட்டும் இங்கே காட்டுறேன். ஸோ கஸ்டமைஸ் கொடுத்துட்டு டைனமோடிபி ஸ்டாண்டர்டே இருக்கட்டும். ஸோ ப்ரொவிஷனில் இந்த ஆட்டோ ஸ்கேலிங் மட்டும் எடுத்து விடலாம். நம்ம ஃப்ரீ டயருக்குள்ளே இருக்கணும் அப்படின்னா அந்த ஆட்டோ ஸ்கேலிங் மட்டும் எடுத்து விடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொவிஷன் கெப்பாசிட்டி யூனிட்ஸ் 5 இருக்குது. இது ரீட் கெப்பாசிட்டிக்கு. அதேமாதிரி ரைட் கெப்பாசிட்டிலையும் 5 இருக்குது. ஸோ இது என்னன்னு பார்த்தோன்னா ஒரு செகண்டுக்கு மேக்ஸிமம் எத்தனை நம்பர் ஆஃப் ரீச் வரலாம், மேக்ஸிமம் எத்தனை நம்பர் ஆஃப் ரைட்ஸ் வரலாம். ஸோ அதுதான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணுறது. இது வந்து நம்ம டேபிள் டிசைன் பண்ணும்போது யோசிக்க வேண்டியது. ஸோ டைனமோடிபி பற்றி கொஞ்சம் டீப்பாக போகும்போது அதை பற்றி இன்னும் பார்ப்போம். ஸோ இந்த செஷனை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஹையர் லெவலில் தான் சொல்ல போகிறேன். அடுத்து பார்த்தோன்னா இண்டெக்ஸஸ். ஸோ இண்டெக்ஸஸ்ன்றது வந்து சப்போஸ் நம்ம ஒரு ஆக்சஸ் பேட்டர்ன் வச்சுருக்கோம், அதோட ரிட்ரீவல்லாம் வந்து ப்ராப்பராக போயிட்டுருக்கு. சப்போஸ் நம்மளுக்கு வேறு ஒரு யூஸ் கேஸ் வந்து நம்மளுக்கு வந்து வேறு மாதிரி டேட்டாவை ஆக்சஸ் பண்ணணும், ஓகேங்களா. பட் அந்த ஃபீல்டு வந்து ஃபாஸ்ட்டாக இருக்க போகிறது இல்லை. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோம், அந்த ஃபீல்டை வந்து ப்ரைமரி கீ அண்ட் ஷார்ட் கீயை வச்ச மாதிரி வேறு ஒரு இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணுவோம். ஸோ இண்டெக்ஸிங் கிரியேட் பண்ணும்போதே அதுலேயும் பார்ட்டிஷன் கீ ஷார்ட் கீ கேட்கும். இதே டேபிள் இருக்க வேறு 2 ஃபீல்டில் நம்ம பார்ட்டிஷன் கீயை ஷார்ட் கீயை கொடுத்துட்டோம்னா ஸோ அந்த பார்ட்டிஷன் இந்த இண்டெக்ஸ் நேம் மென்ஷன் பண்ணிவிட்டு கொரி பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கன்ஃபியூசிங்காக இருந்ததுன்னா இப்போதைக்கு அதை விட்டுருங்க. நான் வந்து ஃபியூச்சரில் வேறு ஏதாவது கண்டிப்பாக வீடியோ போடுவேன். ஸோ அப்போ வந்து இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம். இப்போதைக்கு மற்றதெல்லாம் அப்படியே விட்டுருங்க. ஸோ கிரியேட் டேபிள் கொடுத்துடலாம். ஸோ டெமோன டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன், அதில் வந்து பிக்கின்னு போட்டுறேன். ஸோ இது கிரியேட் ஆகி பண்ணிட்டோம். கிரியேட் பண்ணிட்ட அப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, வித்தின் ஃபியூ மினிட்ஸ் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. ஃபியூ மினிட்ஸில் ஃபியூ செகண்ட்ஸில் கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இல்லை டேட்டா எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ உள்ளே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்ப்ளோர் டேபிள் ஐட்டம்ஸ் கொடுங்க. உள்ளே போயிட்ட அப்புறம் கிரியேட் ஐட்டம். நான் இங்கே என்ன பண்ணுறேன், ஒரு பிகே வேல்யூ நான் வந்து இங்கே ஆட் பண்ணுறேன். நான் என்ன பண்ணுறேன், இங்கே 1 போட்டுறேன். 1 போட்டுட்டு கிரியேட் ஐட்டம். ஆக்சுவலாக நான் வந்து 1 காட்ட மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். டேபிள் கிரியேட் பண்ணும்போதே இந்த பிகேவோட டேட்டா டைப் என்னன்னு சொல்லி மென்ஷன் பண்ணோம். ஸோ நான் வந்து ஸ்ட்ரிங்கும் கொடுத்துருக்கேன்னா இல்லை ஸ்ட்ரிங்கில் காட்டுது, நம்பராகவும் கொடுக்கலாம், பைனரின்னு சொல்லி வேறு ஒரு ஃபீல்டு இருக்கும். ஸோ அதை வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஸோ இந்த ஃபீல்டு தான் வந்து மென்ஷன் பண்ணோம். உங்களுக்கு காட்டுங்க. என்ன பண்ணுவோம், டேபிள்ஸ் உள்ள போயிட்டு கிரியேட் டேபிள் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கு நம்பர் பைனரி. ஸ்ட்ரிங்கு நம்பர் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். பைனரி வந்து ரொம்ப ரேர் சினாரியோ, உங்களுக்கு தேவை இருக்குன்னா மட்டும்தான் அதை யூஸ் பண்ணணும். மற்றபடி ஸ்ட்ரிங் இல்லைனா நம்பர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் ஐட்டம்ஸில் போய்ட்டு பார்த்தோன்னா ஒரே ஒரு ஐட்டமு
கூட அதோட கீ வந்து பிகே வந்து 1 போட்டிருக்கோம். ஆனால் பட்ட இன்னொரு ஐட்டம் கிரியேட் பண்ணுறேன். இதில் வந்து 2 கொடுத்துட்டு கூட வந்து வேறு ஏதாச்சும் ஃபீல்டு ஆட் பண்ணுறேன். நான் வந்து எக்ஸாம்பிள் நேம்னு ஆட் பண்ணுறேன். கூட வந்து ரஞ்சித் அப்படின்னு ஆட் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தோன்னா இப்போ இங்கே பார்த்தோன்னா செகண்ட் கீ ஒன்று வந்திருக்கு. கூட வந்து பார்த்தீங்கன்னா நேம்னு ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீல்டு ஒன்று வந்திருக்கு. நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஃபீல்டு வந்து நான் அப்டேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். எனக்கு வந்து கூட இதுக்கு ஒரு நேம் அட்டாச் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதுக்கும் வந்து வேறு ஒரு ஃபீல்டு நேம் தான் கொடுக்கணும் கிடையாது, நான் இமெயிலும் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இமெயில் வந்து ranjit@programmerview.com. ஸோ இது என்னோட இமெயில் ஐடி தான். உங்களுக்கு என்ன கொஸ்டின் இருந்ததுன்னா இல்லை மெயில் பண்ணலாம். அடுத்து டிசேவ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா மூணாவதாக ஒரு ஃபீல்டு வந்துச்சு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கலாக நோசிக்குவல்ல. ஸோ ஒரு கீ நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிவிட்டு மீதி இருக்க அனுப்புகிற ஃபீல்ட்ஸ்லாம் வந்து டைனமிக்காக அதுவே வந்து அட்டாச் பண்ணிக்கும். ஸோ இதுதான் வந்து ஒன் ஆஃப் த மெயின் அட்வான்டேஜ். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், பார்ட்டிஷன் கீ பார்த்தாச்சு. பார்ட்டிஷன் கீ அலாங் வித் ஷார்ட் கீ அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போது டைனமோடிபி போய்ட்டு கிரியேட் டேபிள் கொடுக்குறேன். இப்போ வந்து demo2 அப்படின்னு சொல்லி ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறேன். இதில் வந்து ப்ரைமரி கீ இந்த பிகேங் கொடுத்துட்றேன். இது வந்து இந்த நம்பரும் போடுக்கிறேன். ஷார்ட் கீக்கு வந்து வேறு ஒரு ஃபீல்டு போட்டு இதுக்கு வந்து ஸ்ட்ரிங்கே இருக்கட்டும். லாஸ்ட் டைம் கொடுத்த மாதிரியே கஸ்டம் செட்டிங்ஸில் போயிட்டு பைனரி டேபிள் டைனமோடிபி ஸ்டாண்டர்டில் போயிட்டு ப்ரொவிஷனில் இந்த ஆட்டோ ஸ்கேலிங் ஆஃப் பண்ணிடுவோம். மீதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். இப்போ கிரியேட் கொடுத்துருவோம். வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ் இது கிரியேட் ஆகிடும். நான் ரெஸ்யூம் பண்ணுறேன் கிரியேட் ஆகிட்ட அப்புறம். ஓகே, இது கிரியேட் ஆகிற டைமில் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த டேபிளில் போயிட்டு ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ண டேபிளில் எக்ஸ்ப்ளோர் ஐட்டம்ஸ் போயிட்டு இன்னொரு டேட்டா ஆட் பண்ண ட்ரை பண்ணுவோம். பட் ஆனால் இதை வந்து ப்ரைமரிக்கு 1 ஆட் பண்ணுவோம். ஏன்னா இந்த ப்ரைமரிக்கு 1 சொல்லி ஆல்ரெடி நம்ம ஒன்று வச்சுருக்கோம். ஸோ இப்போ கிரியேட் பண்ணோன்னா என்ன ஆகும் பார்ப்போம். இப்போ பாருங்கள், ப்ரைமரிக்கு யூ ப்ரொவிஷன் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் அந்த மாதிரி எரர் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் வந்து நம்ம ஷார்ட் கீ வச்சு கம்பைன் பண்ண போகிறோம். இப்போ அதே ஸ்டெப்ஸ் நம்ம ரிப்பீட் பண்ணுவோம். இந்த ப்ரைமரி கீ என்ன பண்ணுவோம், 1 போட்டுருவோம். ஷார்ட் கீயில் வந்து இதில் நேமே நம்ம மென்ஷன் பண்ணுவோமே. இந்த டைம் வந்து நேம் வந்து ரெக்வயர்டுன்னு வச்சுப்போம். கிரியேட் ஐட்டம் கொடுத்துருவோம். அடுத்து வந்து இன்னொரு ஐட்டம் கிரியேட் பண்ணுவோம். பிகே வந்து 2 கொடுத்துட்டு இதை வந்து இது ரஞ்சித் குமார்ன்றதுனா குமாரன் கொடுத்துட்றேன். இப்போ 2 வேல்யூ ஆட் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், மூணாவதாக ஒரு ஐட்டம் கிரியேட் பண்ணிவிட்டு பிகே 1 கொடுக்க போகிறேன். ஆனால் இந்த தடவை நேமில் வந்து ரஞ்சித் குமார் அப்படின்னு சொல்லி ஃபுல் நேம் கொடுக்குறேன். இப்படி கொடுத்தீங்கன்னா அலோவ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் வந்து ப்ரைமரி கீ அண்ட் ஷார்ட் கீயை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் வந்து டேட்டா கொரி பண்ணும்போது வெறும் பிகே வந்து 1 மட்டும் போட்டோன்னா எனக்கு 2 வேல்யூமே வரும். பிகே 1 வச்சு சர்ச் பண்ணும்போது ரஞ்சித்ன்ற வேல்யூ வருது, ரஞ்சித் குமார்ன்ற வேல்யூ வருது. ஸோ பேசிக்கலாக வந்து இதுதான். ஸோ டைனமோடிபியில் வந்து நம்ம இப்போ கன்சோல் வச்சு பண்ணுறோம். ஃபியூச்சரில் வந்து நான் டைனமோடிபி லேம்டான்னு சொல்லி ஒன்று பண்ணுவேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இதில் இருந்து டைனமோடிபி வந்து ஒரு ஏபிஐயில் ப்ரொவைட் பண்ணுவாங்க. நம்ம வந்து டேரெக்டாக பைத்தான் கோடு வச்சு இதே ஆப்பரேஷன்ஸை நம்ம வந்து கோட் யூஸ் பண்ணி பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து நான் டைனமோடிபி டெமோ காட்டணும்னு நினச்சேன். ஏதாச்சும் கொஸ்டின் இருந்ததுன்னா கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன்.